சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஜனவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மிதுனம் பொதுவா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிதானமானவங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, இவங்க எந்த காலத்திலையும் தங்களோட நிதானத்தை மட்டும் தவற விடவே மாட்டாங்க. 1000 பிரச்சனைகள் இவங்க முன்னாடி வந்து நின்னாலும் சரி, அந்த பிரச்சனையோட காரணம் என்ன அப்படிங்கறத நிதானமா யோசிச்சு ரொம்ப சாமர்த்தியமா அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. எந்த சூழல்லையும் மிதுன ராசிக்காரங்க பதட்டம் அடையவும் மாட்டாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு யாருக்கிட்டையும் போய் நிக்கவும் மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா மத்தவங்க கிட்ட உதவி கேட்கறத மிதுன ராசிக்காரங்க கௌரவ குறைச்சலாம் நினைப்பாங்க. அதே சமயம் இவங்க கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்துட்டா இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்களுக்காக இவங்க உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா தீர்வே இல்லாத பிரச்சனைகளுக்கு கூட மிதுன ராசிக்காரங்க கிட்ட ரொம்ப சாமர்த்தியமான தீர்வுகள் கண்டிப்பா கிடைக்கும். அதாவது நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதுவே மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையை முழுமையா எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே போல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, யாருமே யோசிக்காத ஒரு சில தீர்வுகள் மிதுன ராசிக்காரங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனையை நம்ம பாக்குற பார்வைக்கும் மிதுன ராசிக்காரங்க பாக்குற பார்வைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இதனால எவ்வளவு கஷ்டமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சில நுணுக்கமான முடிவுகளை மிதுன ராசிக்காரங்களால கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே போல புதன் பகவான் மிதுன ராசியோட அதிபதியா இருக்கிறதால இவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களா இருப்பாங்க. அதே நேரம் யாருக்கும் அடிபணிஞ்சு போகவே மாட்டாங்க. அதாவது இவங்க மூலமா நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா இவங்களை என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து ரொம்ப சுலபமா அந்த காரியத்தை சாதிச்சுக்க முடியும். அதே நேரம் இவங்களை மிரட்டி நம்ம அந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா பெரிய அளவிலான தோல்விகளை மிதுன ராசிக்காரங்க கொடுப்பாங்க. இந்த அடிபணியாத குணத்தாலேயே நிறைய திறமைகள் இருந்தும் மிதுன ராசிக்காரங்களால தொடர்ச்சியா நிரந்தரமா ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது. அடிக்கடி வேலை மாற்றங்களையும் இடமாற்றங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உருவாகி இருக்கும். அதே நேரம் இவங்களோட திறமைக்கு சரியான மதிப்பும் அங்கீகாரமும் கொடுக்கிற இடமா இருந்தா அந்த இடத்துல இவங்க பணத்தை கூட எதிர்பார்க்காம ரொம்ப காலத்துக்கு தொடர்ச்சியா வேலை பார்ப்பாங்க. அதே போல இவங்க எந்த தொழில இருந்தாலும் சரி, அந்த தொழில A to Z எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. குறிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். அப்படிங்கறதால இவங்க ஒரு வேலையை ஒரு தடவை பார்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை அந்த வேலையை கொஞ்சம் கூட அச்சு பிசகாம அப்படியே செஞ்சு முடிப்பாங்க. இதனால இவங்களுக்கு எந்த தொழிலையும் யாராவது கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எந்த வேலையா இருந்தாலும் சரி அல்லது எந்த தொழிலா இருந்தாலும் சரி, சுயம்பு மாதிரி தானாவே கத்துப்பாங்க. தான் கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அதே சமயம் இந்த அபாரமான ஞாபக சக்தி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். குறிப்பா இவங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த அவமானத்தை இவங்களால சாகர வரைக்கும் மறக்க முடியாது. இவங்க மனசுல ஏதாவது ஒரு ஓரத்துல அந்த அவமானம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதனாலேயே தன்னை அவமானப்படுத்தின சொந்த பந்தங்களையும் ஒரு சில நண்பர்களையும் கடைசி வரைக்கும் இவங்க விலைக்கே வச்சிருவாங்க. எந்த சூழல்லையும் அவங்கள மன்னிக்கவும் மாட்டாங்க. அவங்க ஏற்படுத்தின அவமானங்களை மறக்கவும் மாட்டாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு யாரோட உதவியும் இல்லாம சொந்த காலில் முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க மிதுன ராசிக்காரங்க. அதே நேரம் மிதுன ராசிக்காரங்க என்னதான் திறமைசாலிகளா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. அதாவது இவங்களோட வாழ்க்கையில பெரும்பாலான விஷயங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத காரணத்தாலேயே இவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். இப்படி திறமை இருந்தும் அதிர்ஷ்டம் இல்லாத காரணத்தால நிறைய வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாவே இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகவும் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. குறிப்பா இந்த ஜனவரி மாசத்துல களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் பகவானோட சேர்க்கை நடக்க இருக்குது. இந்த கிரக சேர்க்கை ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மோசமான கெடு பலன்களை கொடுக்க போகுது. குறிப்பா சூரியன் மற்றும் செவ்வாய் பகவானோட இணைஞ்சி உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவானும் களத்திரஸ்தானத்துல இருக்கிறதால மிதுன ராசிக்காரங்க நிறைய தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய மாதமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. பொதுவா மிதுன ராசி அப்படின்னாலே அவங்க புத்திசாலித்தனமா இருப்பாங்க அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஜனவரி மாசத்துல களத்திரஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு சில புத்தி தடுமாற்றங்களை கண்டிப்பா ஏற்படுத்துவார்.
இதனால முக்கியமான விஷயங்கள்ல நீங்க தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் அந்த முடிவுகள் மூலமா ஒரு சில வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாசத்துல அவசரமா எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா எப்பவுமே நிதானமான முடிவுகளை எடுக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்க இந்த ஜனவரி மாசத்துல அவசரமான ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய நெருக்கடிகளை செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். அதே சமயம் நீங்க எடுக்கக்கூடிய அவசர முடிவுகள் உங்க வாழ்க்கைக்கு எந்த வகையிலையும் உதவிகரமா இருக்காது அப்படிங்கறதால எந்த காரணத்தை கொண்டும் மிதுனராசிக்காரங்க இந்த ஜனவரி மாசத்துல உங்களோட நிதானத்தை மட்டும் இழந்துடாதீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க நிதானத்தை இழக்கக்கூடிய அந்த நொடி உங்க வாழ்க்கையில வீழ்ச்சியை சந்திக்க போறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இது கூடவே உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய சிக்கல்களையும் போராட்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. குறிப்பா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் புரிதல் இல்லாம போறது, சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகாம முட்டிக்கிட்டு நிக்கிறது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த ஜனவரி மாசத்துல எதிர்பார்க்கலாம். அதே நேரம் சூரிய பகவான் களத்திரஸ்தானத்துல இருக்கிற காரணத்தால இந்த ஜனவரி மாதத்தோட முதல் பகுதியில மிதுனராசி அன்பர்களுக்கு உங்க தந்தையோட ஆதரவு ஓரளவுக்கு சிறப்பான முறையில கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா மொத்த குடும்பமும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்க தந்தை உங்களுக்கு ஆதரவா உங்க பக்கத்துல இருப்பாங்க. அடுத்ததா உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியான சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலேயே இருந்தாலும் பெரிய அளவுக்கான திடீர் அதிர்ஷ்டங்களோ அல்லது திடீர் யோகங்களோ மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாசத்துல கிடைக்காது. அதுலயும் முக்கியமா அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க, திருமணம் மாதிரியான சுபகாரிய முயற்சிகளை செய்யறவங்க, இவங்க எல்லாருமே இந்த ஜனவரி மாசத்துல மிகப்பெரிய இழுபறியை சந்திக்க போறீங்க. அதே நேரம் திருமணம் சார்ந்த முடிவுகளா இருந்தாலும் சரி அல்லது அரசு வேலை சம்பந்தமான முடிவுகளா இருந்தாலும் சரி அவசரப்பட்டு நீங்க எந்த காரியத்திலையுமே இறங்காதீங்க. நான் திரும்ப சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜனவரி மாசத்துல மிதுனராசிக்காரங்க எந்த அளவுக்கு அவசரப்படுறீங்களோ அந்த அளவுக்கு இழப்புகளையும் சந்திப்பீங்க. அடுத்ததா தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசியில இருக்கிற ராகு பகவான் உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை தொடர்ச்சியா ஏற்படுத்துவார். குறிப்பா நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல ஒரு சில வேலைகளை அவசரமா முடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு அது மூலமா ஒரு சில தவறுகளை மிதுனராசிக்காரங்க செய்யக்கூடிய சூழலை ராகு பகவான் இந்த ஜனவரி மாசத்துல ஏற்படுத்துவார். அதனால உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசிக்காரங்களும் உங்களோட நிதானத்தை எந்த காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. அதே நேரம் குரு பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில இருக்கிறதால சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதுனராசிக்காரங்க ஒரு சில அற்புதமான முன்னேற்றங்களை உங்களோட தொழில எதிர்பார்க்கலாம். குறிப்பா உங்களோட தொழில திடீர் வளர்ச்சி ஏற்படுறது, லாபம் 2 மடங்கு அதிகரிக்கிறது, உங்களோட தொழில் எதிரிகள் முழுமையா உங்களை விட்டு விலகிறது, இந்த மாதிரியான ஒரு சில அற்புதமான பலன்களை குரு பகவான் ஏற்படுத்துவார். அதே நேரம் கேது பகவான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில இருக்கிறதால உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. இது கூடவே உங்க தாய் மூலமா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் தாய் வழி சொந்தங்கள் மூலமா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. போதா குறைக்கு சுகஸ்தானத்துல இருக்கிற கேது பகவான் உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில தவிர்க்க முடியாத பாதிப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்துவார். குறிப்பா சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகள், நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள், வயிறு சம்பந்தமான கோளாறுகள், இந்த மாதிரி ஒரு சில பாதிப்புகளை கேது பகவான் கண்டிப்பா ஏற்படுத்துவார். அதனால மிதுனராசிக்காரங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துல உச்சபட்ச கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. இது கூடவே இந்த ஜனவரி மாதத்தோட பிற்பகுதியில சுக்கிர பகவான் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிற காரணத்தால மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மூலமா மிதுனராசிக்காரங்க ஒரு சில போராட்டங்களையும் திடீர் சிக்கல்களையும் கண்டிப்பா சந்திப்பீங்க. அதனால மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க கூட பழகும் போது ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மிதுனராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் அதே சமயம் நிதானமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.